ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் HTML எப்படி பேராகிராஃப் அண்ட் ஹெட்டிங் டேக்ஸ் கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேற்று வரைக்கும் பாடி டேக் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதே ஃபைல் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபைல் வந்து HTML ஃபோல்டரில் நியூ ப்ராஜெக்ட்டுங்கிற நேமில் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். இது இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா க்ரோம் ப்ரௌசரில் தான் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம அவுட்புட்டுக்கு மட்டும்தான் வந்து அந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸில் எடிட் வித் நோட் பேட்னு இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. நான் வந்து இப்போ ஓப்பன் வித் நோட் பேட் ++ கொடுத்துக்கிறேன். உங்கள் சிஸ்டமில் எப்படி இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம நேற்று வரைக்கும் போட்டிருக்கோம்ல, ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹெட்டிங்கும் ஒரு பேராகிராஃப் டேக்கும் கொடுக்கலாம். ஸோ ஹெட்டிங்கில் மொத்தம் 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்குது. H1லேருந்து H6 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு H1 கொடுத்துக்கலாம். H1 கொடுத்து சும்மா ஒரு காஃபி கிளப்னு கொடுக்குறேன். த காஃபி கிளப். கொடுத்து இந்த H1 டேகை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் ரன் பண்ணுறதுக்கு இப்போது உங்களோட ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே த காஃபி கிளப்னு உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். அடுத்தது நம்மளோட நோட்பேட் போயிட்டு நம்ம அடுத்த ஹெட்டிங்ஸ் கொடுக்கலாம். H2லேருந்து H6 வரைக்கும். ஸோ நான் அப்படியே இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது H1லேருந்து H6 வரைக்கும் போட்டாச்சு. மறுபடியும் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட க்ரோம் ஓப்பன் பண்ணி இங்கே ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும்ல, அது கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஹெட்டிங் வந்து சைஸ் பெருசாகவும் அடுத்ததெல்லாம் வந்து சைஸ் வந்து குட்டி குட்டியாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ்வலாக மெயின் ஹெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வரது வந்து நம்ம சப் ஹெட்டிங்ஸ் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் H1லேருந்து H6 வரைக்கும் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பேராகிராஃப் டேக் பார்ப்போம். ஸோ பேராகிராஃப் டேக் எப்போவுமே நம்ம பீன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ பீன்னு கொடுத்துட்டு உங்களோட சென்டென்ஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். This is the best place to have coffee நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் டேக்கையும் இப்படி / கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேராகிராஃப் இங்கே வந்திருக்கு. ஹெட்டிங்க்கும் பேராகிராஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டு ப்ராப்பர்ட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நார்மல் ஃபாண்ட்டில் போல்டு ப்ராப்பர்ட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். அதுதான் பேராகிராஃபுக்கும் உங்களோட ஹெட்டிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் மல்டிபிள் பேராகிராஃப் கொடுக்குறேன். கொஞ்சம் பெரிய பேராகிராஃபாக கொடுத்துக்கலாம். இது அப்படியே காப்பி பண்ணி இதே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்து எகெயின் பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்புட் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம இன்கேஸ் வந்து நீங்கள் எங்காவது லைன் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம BR டேக் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சென்டென்ஸ் நடுவில் எங்கே வந்து லைன் பிரேக் வரணுமோ அங்கே நீங்கள் BR யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே வரணும் அப்படின்னா இங்கே BR அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்.
பிஆர் டேக் வந்து நீங்கள் க்ளோசிங் டேக் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து அன்பேர்டு டேக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பேர்டுக்கு மட்டும்தான் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். அன்பேர்டுக்கு வந்து ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும், க்ளோசிங் எதுவும் இருக்காது. க்ளோசிங் நம்ம கொடுக்காட்டியும் கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ இது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு ஒரு லைன் பிரேக் ஆட் ஆகி இது நெக்ஸ்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஒரு பிரேக் மட்டும் கிடையாது, மல்டிபிள் பிரேக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இன்னும் 2-3 பிஆர் டேக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 லைன் பிரேக் ஆட் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்திருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் ஹரிசாண்டல் லைனும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்கே இப்போ ஹரிசாண்டல் லைன் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஹெச்ஆர் அப்படிங்கிற டேக் கொடுக்குறேன். இதுக்கு பேர் ஹரிசாண்டல் ரூல்னு சொல்லுவோம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்த்த டேக்ஸ் எல்லாம் வந்து ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், பிரேக் அண்ட் ஹெச்ஆர் டேக்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.